உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராதா, ஸ்பூன் எடுத்து கொடு. ராதா, அம்மா கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சு உனக்கு? ராதா, ராதா, இப்போ நடந்ததெல்லாம் என் கற்பனையா? ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுக்க சொல்றேன். இந்த ராதா அப்படி என்னதான் யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கா? இவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு. எதையோ தொலைச்ச மாதிரி நிக்கிறாளே. என்ன விஷயமா இருக்கும்? அட உட்காருமா, முதல்ல சாப்பிடு. எனக்கு பசிக்கல. ஒரு நிமிஷம். சரி, பசிக்கல, நீ சாப்பிட வேண்டாம். ஆனா எனக்கு என் அன்பை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. ஒரே நிமிஷம். நான் உன் புருஷனோட மாமாம்மா. உன்னோட புருஷனோட மாமாங்கிற முறையில் என்னோட கடமையை செய்யணும்ல. உன் கையால சமையலை சாப்பிட்ருக்கேன். அப்போ நானும் என்னோட பரிசை உனக்கு கொடுத்துதானே ஆகணும். என்ன திடீர்னு அவளுக்கு தங்க விலையில கொடுக்கறான்? இந்த சூனியக்காரிக்கு கிஃப்டா கொடுக்க வாங்கிட்டு வந்திருக்கானா? கையை நீட்டு. வாவுராதா, டிக்கெட்டே வாங்காம லாட்டரி அடிச்சிருக்க உனக்கு. பணம், நகை, இதுக்கெல்லாம் தான் நான் ஆசைப்பட்டேன். அதத்தான் மாமாவும் உனக்கு கொடுக்கிறாரு. மோனையா, இந்த வீட்ல மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் நீங்களாவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஏ, மோகன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பணத்துக்காக தானே நீ மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதுக்காக தானே கஜானாலையும் கை வச்சா? சூப்பர் ராதா, அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம். எதை நீ திருட போனியோ அதுவே உன் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. நைஸ். ஆட கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. ராதாலாம் ஒன்றும் அப்படி இல்லை. பாவம், இந்த பொண்ணு தனிமையில் இருக்கா. இவளுக்கு பணம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இவளுக்கு அன்புதான் வேணும். கை நீட்டு. கையை நீட்டுமா. ராதா, மாமா என்னாச்சு?
ராதா மாமா என்னாச்சு? மாமா உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையே? ராதா ராதா என்ன ராதா என்ன பண்றா இவ? அண்ணா, உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணும் இல்லை ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்லை. என்னாச்சு இவளுக்கு? இதுக்கு முன்னாடி இவ இப்படிலாம் பண்ணதில்லையே. அது சரி, இவளெல்லாம் நம்பவே முடியாது. எப்ப வேணாலும் எதை வேணாலும் பண்ணுவா. அவளுக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியலையே மோகன். அவ மனசு கஷ்டப்பட்டிருக்கு. யார் என்ன சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டா. ஆனா நீ சொன்ன வார்த்தை தான் அவளை கஷ்டப்படுத்தி இருக்க. ஆனா ராதா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதே இல்லையே. திடீர்னு இவளுக்கு என்னதான் ஆச்சு? ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு அவ ரொம்ப கவலையா இருக்கா. சரி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். என்ன பண்றது? நான் போய் ராதாவை பார்க்கவா இல்ல இவங்க பேச்ச கேக்குறதா? இல்ல இல்ல, இங்கேயே நின்று இவங்க பேச்சதான் கேட்கணும். ஏன்னா இந்த தாமினி கண்டிப்பா பிளான் போடுவா. இவளுக்கு காசு பணம் எல்லாம் தேவையில்லை. இவளுக்கு அன்பு தான் வேணும். இவ்ளோ கேவலமான அருவருப்பான மனுஷனா இருக்காரு இந்த மாமா. யாருக்கும் பயம் கிடையாது, கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. தன் வயசை பத்தி கவலைப்படல, உறவுக்கும் மரியாதை கொடுக்கல. உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு அவரு. எல்லாரும் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. மோகன் ஐயாவுக்கு மாமாவோட நல்ல குணம் தெரிஞ்சிருக்கு. ஆனா என் கோவத்துக்கான காரணம் அவர் கண்ணுக்கு தெரியலையே. மோகன் ஐயாவும் குடும்பத்துல இருக்க மத்தவங்களும் இந்த மாமா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க, மரியாதை வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில நான் போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொன்னா கூட யாரும் வார்த்தையை நம்ப போறதில்ல. உன்னோட நல்லதுக்காகத்தான் நான் சொல்றேன். இந்த விஷயத்தை உன் வாயால யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.